2 குறிப்பேடு அதிகாரம் 26. யூதாவின் அரசன் உசியா. பின்னர் யூதா மக்கள் யாவரும் 16 வயதுடைய உசியாவை அவன் தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அரசன் தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் ஏலோத்தை கட்டியெழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனே. உசியா அரியணை ஏறிய போது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சார்ந்த எக்கொலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமட்சியாவைப் போலவே ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான். இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். பின்பு பெலிஸ்தியருடன் போரிட்டு காத்து, யாப்னே, அஸ்தோது ஆகியவற்றின் மதில்களை தகர்த்தெறிந்தான். அஸ்தோத்தை சுற்றிலும் பெலிஸ்திய நாட்டிலும் நகர்களை எழுப்பினான். பெலிஸ்தியரையும் கூர்பாகாவில் குடியிருந்த அரேபியரையும் மெயோனியரையும் வெல்ல கடவுள் அவனுக்கு துணை புரிந்தார். அம்மோனியர் உசியாவுக்கு கப்பம் கட்டினர். அவன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்கியதால் அவனது புகழ் எகிப்தின் எல்லை மட்டும் பரவியது. உசியா எருசலேமில் மூளை வாயில் மேலும் பள்ளத்தாக்கு வாயில் மேலும் கோட்டைகளின் மூளைகள் மேலும் கொத்தளங்களை எழுப்பி அவற்றை வலுப்படுத்தினான். அவன் பாலை நிலத்திலும் கொத்தளங்களை கட்டி பல கிணறுகளையும் வெட்டினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. மலை பகுதியிலும் வயல்வெளிகளிலும் அவனுக்கு வேளாண்மை செய்வோரும் திராட்சை பயிரிடுவோரும் இருந்தனர். ஏனெனில் அவன் பயிரிடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தான். உசியாவுக்கு போர்த்திறனுடைய படை ஒன்று இருந்தது. அது எழுத்தர் எயியேல், அலுவலர் மகசேயா ஆகியோரால் வகுக்கப்பட்டு அரச அலுவலர் தலைவர்களில் ஒருவனான அனானியாவின் தலைமையில் போருக்கு எப்போதும் தயாராக இருந்தது. இப்போர் வீரர்களின் குடும்பத் தலைவர்கள் மொத்தம் 2600 பேர். அவர்களின் பொறுப்பில் 3,07,500 வீரர் கொண்ட ஆற்றல்மிகு படை இருந்தது. அது எதிரியோடு மிகுந்த வலிமையுடனும் போரிடுவதில் அரசனுக்கு துணை நின்றது. உசியா தன் படையினர் அனைவருக்கும் கேடயம், வேல், தலை சீரா, மார்க்கவசம், வில், கவன் கற்கள் ஆகியவற்றை செய்தான். அம்பு எய்துவதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணைகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூளைகள் மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவன் புகழ் வெகு தூரம் பரவியது. உசியாவின் ஆணவமும் தண்டனையும். உசியா வலிமை மிக்கவன் ஆன போது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் 80 வலிமை மிகு குருக்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அரசன் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை அன்று. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு. நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெறமாட்டீர் என்றனர். அப்பொழுது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்று அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூபப்பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றியிருந்ததை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். உசியாவின் இறப்பு. அரசன் உசியா இறக்கும் வரை ஒரு தொழுநோயாளியாகவே இருந்தான். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் ஒரு தொழுநோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான். உசியாவின் பிற செயல்களை தொடக்கம் முதல் இறுதி வரை ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் இசையா எழுதி வைத்துள்ளார். உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான்.
உசியா ஒரு தொழுநோயாளி என்பதால் அவன் மூதாதையரின் அருகில் அரசருக்குரிய கல்லறை நிலம் ஒன்றில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பிறகு அவன் மகன் யோத்தாம் அரசன் ஆனான்.